1 2 3 We are going to see what is அண்ணா பாப்பா லவ். டேய், அதாவது ஒரு பொண்ணை நீ தங்கச்சியா பாக்குற அப்படின்னா தங்கச்சியா மட்டும் தானே பார்க்கணும். யார்கிட்ட பேசுற? தங்கச்சிக்கிட்ட மச்சான். ஆஃப்டர் 2 minutes மச்சான் யாரு தங்கச்சியா? உன் தங்கச்சி தான் மச்சான். டேய், ஆனா இவனுங்க வந்து அந்த காதலுக்கு வயசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை தப்பா புரிஞ்சுக்கிறானுங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை சொல்லுது, சீரியஸ்லி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிச்சு. அதாவது குழந்தை ஸ்கூல் போயிட்டு வந்து ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்போது குழந்தை சொல்லுதான், இந்த மாதிரி ஒரு பையன் என்கிட்ட லவ் யூ சொன்னான், சரி போ நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அந்த பாப்பா போதான். குழந்தை செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு குழந்தை, அவங்க அதை ஃபன்னியாக தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் அது என்ன மாதிரியான ஒரு இதுக்குள்ள தள்ளுது? லவ் அப்படின்னா என்ன? இது வந்து நம்ம அந்த வீடியோ பிளாட்ஃபார்ம் எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருவான். அதாவது இந்த வீடியோ 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாது, அது உள்ளே போக முடியாது. ஆப் இன்டர்ஃபேஸே வந்து 3 வயசுக்கு மேல இருக்கும்போது தான் யூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கா எல்லா ஆப்பும் இருக்கு. 3 இயர்ஸ் இப்போ நான் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறதுனால சொல்றேன், நிறைய குழந்தைகளுக்கு ஆட்டிசம் வருது. அது வந்து ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் டிஸார்டர். சரியா? அது வந்து எப்படி வரும்னா, அது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா, உங்கள் குழந்தை வந்து அவ்வளோவா சோஷியல் இன்ட்ராக்ஷன் இருக்காது, அது பாட்டும் தனியாக விளையாடும், அது பாட்டும் நிறைய அந்த சீக்கிங் நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதோட பிடிச்ச விஷயத்த இப்படி பண்ணோம், இல்லை நீங்கள் எங்கே பேங்க் அடிக்கும், இல்லை இப்படி அடிச்சுக்கோம், இல்லை கடிச்சிக்கும், இல்லை வேற எதனா ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி பண்ணும்போது அதோடைய அந்த குழந்தையோடைய பிரெயின் இருக்கு பார்த்தியா, அது வந்து வேற மாதிரி மால் ஃபங்க்ஷன் ஆகிடும். அதால ஒழுங்கா வந்து பேச முடியாது, அதனால ஒழுங்கா அது கவனிக்க முடியாது, அட்டென்ஷன் முடியாது. ஏதோ ஒரு குழந்தை ஈச்சிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று வருமே சம்திங் அது மாதிரி. ஆமா, அந்த மாதிரி. அதாவது ஒருத்தருடைய இயலாமையை வந்து அவங்க வந்து ரொம்ப ஃபன் பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தெரியுது அந்த இதுக்கு இடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படி போகுது சொல்றேன். அது வந்து ஆக்சுவலி எனக்கு தெரியாது, நீ சொன்னதுக்கு அப்புறம் இருக்கலாமோ. ஆமா, இந்த ஆட்டிசம்ன்றது இதுதான். ஆனா விஷுவல் ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னா, நீ ஒரு என்ன சொல்றது, இப்போ இருக்கிற பேரண்டிங் டெக்னிக் எப்படின்னா, உனக்கு குழந்தை வேணும் சரியா, ஆனா அந்த குழந்தைய வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதை டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன பண்ணுவ, இந்த செங்கலுக்கு இப்படி குத்துருவேன். அப்படி இல்லைன்னா ஒரு 45 இன்ச்சு ஒரு டிவி 10,000 ரூபாய் இல்லை 30,000 குத்து வாங்கிட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு, டக்குன்னு ஆட் வரும். ஃபர்ஸ்ட் இருந்த டிவி வந்து பெஸ்ட்ரா. நீ எதனா ஒரு இப்போ நானே வச்சுக்கேன், எனக்கு வந்து இந்த பென்டன் ரொம்ப பிடிக்கும், இல்லை எதனா சுட்டி டிவியில் எதனா பார்த்துருப்பான் அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவையாச்சு அவன் வந்து ஆட் போட்டுருவான். அதாவது வந்து டிஸ்ட்ராக்ஷனுக்கு கண்டிப்பா அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஆனா இப்ப இருக்கிறது வந்து பண்ணுவான்னு கிடையாது, அவனுக்கும் அது பிசினஸ் தான், பட் இருந்தாலும் ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிவிலேயே வந்து ஆட் போடுறது எவனோ பார்க்கறது கிடையாது, அதனால ஆட் ஃப்ரீ பிரேக் ஃப்ரீ. உனக்கு வந்து ஆட் வேணாவா, இந்த இவ்வளவு கட்டு உனக்கு ஆடே இல்லாம நான் அடிச்சு விடுறேன் தர்றேன் அப்படின்ற அட்லீஸ்ட் அந்த இதுனா வாட்ச் ஹவர்ஸ்னா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் காசு. இப்போ வந்து அதான் விஷுவல் ஆட்டிசம் அப்படின்னா, நீ ஃபோன் அதிகமா யூஸ் பண்றதுனால உன்னால அந்த வந்து சோஷியல் பேரியர்ஸை வந்து மேக் பண்ண முடியாது. ஆமா, உன்னால பேச முடியாது, உன்னால வந்து ஒழுங்கா அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. உன்னால இப்ப எதனா பார்த்துட்டு இருக்கனா அதுல மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பேன் சரியா. இது வந்து எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணலாம்? யூ ஷுட் டெஃபினெட்லி ஸ்பீக் டு யுவர் கிட். நீ வந்து உன் குழந்தைகிட்ட கண்டிப்பா பேசிதான் ஆகணும். குழந்தை டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதாவது பேபி பிறக்கிறதுக்கு முன், பேபி பிறப்பதற்கு பின், பேபி பிறக்கணும் ஐ லவ் கிட்ஸ் அப்படிங்கிறது. இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டில டே கேரோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. லைக் எப்படி சொல்றது, நீ திரும்புற பக்கம்லாம் ஒரு டே கேர் சென்டர் வச்சிருப்பான். ஆனா அங்க வந்து லைக் இப்போ இந்தியாவில் நடக்கிற டே கேர் சென்டர்ஸ் வந்து ஓகே, ஏன்னா அது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் சோஷியல் இன்ட்ராக்ஷன் தரானுங்க, அவ்வளோவா அந்த ஸ்க்ரீன் டைம் தர மாட்டுறானுங்க, அதனால கொஞ்சம் எங்கேஜாக வச்சிருக்காங்க. இதே நீ வெளிநாட்டுலலாம் போய் பார்த்தனா அவங்க பாட்டுனே பேரண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்களோ அது கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்கும். பேபி சிட்டர்ஸ் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இது நான் எதுக்கு இது சொல்ல வந்தேன், அந்த மாதிரி ஒரு ஜாப் இங்கே ட்ரை பண்ணலாம் எல்லாரும். ஐ மீன் இது மாதிரி ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் கிளம்பி ஆமாம் அட்லீஸ்ட் ஒரு 4 or 5 hours அந்த குழந்தை அந்த பேபி சிட்டர் கூட விளையாடினா கூட
ஓரளவுக்கு ஒரு அதை ஓவர் கம் பண்ணலாம். இந்த குழந்தை விஷயம் நான் ஏன் சொன்னேன்னா வந்து லவ்னா என்னன்னே தெரியாது பேசிக்கலி. இது நான் சொல்றேன், இது எனக்கு நடந்தது. அதாவது நீ லவ் பண்ண லவ்னே தெரியாம ப்ரோ நீ மட்டும் அடிவா. அதாவது நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்ன வந்து ஒரு பொண்ணு வந்து லவ் லெட்டர் கொடுத்துச்சு. வீட்டுல மாட்டிக்கினேன், அது வேற விஷயம். சரி, அப்போ வந்து நான் எனக்கு எங்க வீட்டுல இருக்கிற ஒரு அக்கா கிட்ட கேட்டேன், லவ் தானே அக்கா. அவங்க இப்ப சின்ன பசங்க எதனா கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம், லவ்னா இந்த மாதிரி இப்போ அன்பு அன்பு லவ்னா அன்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பக்கத்துல இருக்க நான் உடனே இது ஓகே அவ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு லவ்னா அன்பு, நீ என்ன தாராளமா அன்பு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரே நிமிஷம் திரும்ப டக்குன்னு திரும்ப. ஐயோ அதான் இதான் லவ் அப்படின்றானுங்க. லவ்னா உனக்கு யாராவது பிடிச்சிருக்குங்கிறதே தெரியாது ப்ரோ. அவங்க வந்து பேசலை, அவங்க உனக்கு தெரியும் இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுப்ப, உனக்கே தெரியாமல் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப, அதுக்கு பேர் தான் ப்ரோ லவ். அது தங்கச்சி மேலே இருக்கலாம், அம்மா மேலே இருக்கலாம், அப்பா மேலே இருக்கலாம், நாய் மேலே இருக்கலாம், இல்லை உனக்கு பிடிச்ச பொம்மை எது வேணாலும் இருக்கலாம். உனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு, அதை போயிட்டு நீ அப்ரோச் பண்ணுற, அதுக்கு ஏன்டா நீ சிம் பண்ற தங்கச்சி அக்கா அப்படின்னு ஏன்டா சிம் பண்ற? உனக்கு பிடிச்சிருந்தா போ, இன்னைக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு பிடிச்சிருக்கு ஓகேவா இல்லன்னா அந்த பிள்ளைக்கு சொல்லிட்டு கூட ஒருவேளை அவளோட பேட் லக், அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படி அதான். அதாவது உனக்கு இதையா நினைச்சு நீ டிப்ரெஷன்லயோ இல்ல ரிவெஞ்சா எடுக்கக்கூடாது. எதுக்கு நீ ரிவெஞ்ச் எடுக்கிற? நீ லவ் தானடா பண்ண, நீ லவ் பண்ண ரிவெஞ்ச் எடுக்க சொல்லி ஏமாட்டேன்டா. இப்போ நீ அதெல்லாம் பேசாத. லவ்னா என்னடா இப்ப தானடா சொன்னேன், உனக்கு வந்து பிரிய முடியாது, அவங்கள ஹர்ட் பண்ண முடியாது, உனக்கே தெரியாம நீ அவங்களுக்காக உன்னை மாத்திப்ப, உடனே மாத்திரியா. அதாவது இப்ப அக்கான்ற திடீர்னு உடனே அக்கா அப்படின்ற என்னடா பேசுறீங்க, அப்ப ஏன்டா அக்கான்னு சிம் பண்ணிட்டு சுத்துறீங்க? இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன், அதாவது நாங்களும் இந்த ஜென்ரேஷன் தான், பட் இருந்தாலும் இப்ப இருக்க இந்த ஜென்ரேஷன் அக்கா தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பண்ற வேலை வந்து ரொம்பவே ஒரு ஏத்துக்கும்படியா இல்லை. அதான் உண்மை. இப்போ அண்ணா பாப்பா லவ் இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த அக்கா ட்ரெண்ட் அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒருத்தி போட்டிருக்கா, இல்லை நான் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசணும்னு நினைக்காதீங்க. ட்ரெண்ட் ஆகணும்னா அசிங்கமாக பண்ணாதீங்க. உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்களே ட்ரெண்ட் ஆவீங்க. இங்கெல்லாம் நரம்பு தெரியுதான், அது அந்த இதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க, அது மாதிரி நோவோ கவோ ஏதோ ஒன்று சம்திங் ஒரு இல்லை ட்ரெண்ட் ஆகிறதுக்காக இவ்வளோ ஒரு கேவலமான விஷயம். அதுவும் இவங்க சிம் பண்ணுவாங்க தெரிஞ்சு அந்த அக்காங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கேவலமான விஷயம். அதை விட கேவலமான விஷயம் அசிங்கமாக போர்ட்ரே பண்ணி அக்கான்னு சொல்கிறது. அதை விட உங்கள் அக்கா வந்தால் பண்ணுவியாடா நீ? உனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கல, இல்லை உனக்கு வந்து ஒரு பொண்ணை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா நீ அந்த பொண்ணையை அந்த பொண்ணோட கேரக்டரை வந்து அசாசினேட் பண்ணுற. அதே இப்போ வேற யாராவது இதே உங்க அக்கா இல்லை உங்க அம்மா வந்தா இப்படி பேசியாப்பா அப்படின்னா எங்க குடும்பத்துல இருக்காங்களா உத்தமிங்க, அதாவது இந்த நல்ல குடும்பத்துல தான் உன்னோட இன்டென்ஷனே வந்து அவளை வந்து லவ் பண்ணும் அப்படிங்கிற போது நீ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு பழகிறத விட ஒரு கேவலமான ஒரு விஷயம் இருக்கா உலகத்துல அப்படின்னு கேட்டா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். வாழைப்படம் இருக்குல்ல, ஒரு அக்கா போட்டிருந்தாங்க, அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது, ஏதோ பேசிட்டு இருக்கும்போது தான் இப்போ ஞாபகம் வருது. அதாவது வாழைப்படம் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த பையனுக்கு வந்து டீச்சர் மேலே ஒரு க்ரஷ், ஒரு லவ் மாதிரி இருக்கும்னு வச்சுப்போமே. அந்த பையன் வந்து கட்சிஃப் எடுத்து வச்சுப்பான், அப்புறம் அந்த மிஸ்ஸு கூடயே சுற்றுவான், சம்திங் அந்த மிஸ்ஸுக்கு தெரியும் இவனுக்கு நம்ம மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது. அந்த மிஸ்ஸும் சரி கட்சிஃப் தானே நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இது அப்படியே அந்த ஜெண்டரை மட்டும் ஸ்வைப் அப் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். போக்சோ வா எவனோ ஒருத்தன் அந்த பொண்ணு வந்து அப்யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வருது இல்லை உங்களுக்கு? அதுதான் இதுவும். அண்ணா அப்படிங்கிற ஓடோ இல்லை தங்கச்சிங்கிற ஓடியோ யூஸ் பண்ணி இப்படி ஒரு விஷயம் பண்றது வந்து சத்தியமா ஏத்துக்கும்படியும் கிடையாது. முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல ஸ்விம் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் நான் சொல்றேன். டேய் என்ன தங்கச்சி சாப்பிட்டியா? இல்லைண்ணா வீட்டில் அம்மா கூட சண்டைண்ணா. ஏன் பாப்பா?
இப்போ திடீர்னு அண்ணன் உனக்கு லவ்னு சொன்னா என்ன பண்ணுவேன்? நானும் உன்னை லவ் பண்ணுறேன்னா ஆஸ் ஏ பிரதரா. சே, நீ மட்டும் தங்கச்சியா இல்லைன்னா உன்னை லவ் பண்ணிப்பல. அப்படியா? ஆமாம். அப்படியா?